our channel sushmiaariworks. போன part 6 வீடியோல நம்ம V shape or zigzag stitch எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம arrow stitch or hair plait stitch எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம arrow stitch எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். First starting knot போட்டுக்கலாம். starting knot போட்டு இந்த அளவுக்கு ஒரு lengthy stitch, இன்னொரு short stitch. ரைட்ல இப்போ நம்ம ஸ்டார்டிங் நாட் போட்டோம் இல்லையா, அங்கே இன்னொரு லென்த்தி ஸ்டிச், இன்னொரு ஷார்ட் ஸ்டிச். அண்ட் தென் பேரலலா லெஃப்ட்ல இன்னொரு லென்த்தி ஸ்டிச், இன்னொரு ஷார்ட் ஸ்டிச். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு thickness போதும் அப்படினா இப்போ நம்ம லெஃப்ட்ல லாங் ஸ்டிச் போடும்போது ஒரு lengthy stitch and then இது எல்லாமே ஓவர்லாப் ஆகுற மாதிரி ஒரு lengthy stitch and then upwardல ஒரு short stitch. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கேப் வேணும், அந்த ஸ்டிச்சஸ் நல்லா தெரியணும் அப்படினா இந்த அளவுக்கு கேப்ல ஒரு லாங் ஸ்டிச் and then ஓவர்லாப் ஆகுற மாதிரி ஒரு lengthy stitch, இன்னொரு ஷார்ட் ஸ்டிச். நீங்கள் இந்த அளவுக்கு லென்த்தி ஸ்டிச்சஸ் போட்டால் தான் உங்களால் அது ஓவர்லாப் பண்ணி இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி ஸ்டிச்சஸ் போட முடியும். இப்படி உங்களுக்கு கீழே டவுன்வர்ட்ஸ் ஃபினிஷிங் வரப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே தின் ஆயிட்டே வரும். இப்போ அந்த அளவுக்கு எண்டிங் லைன் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு எண்டிங் நாட் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜட பின்னல் மாதிரி இருக்கும். மேலே வந்து திக்காக கீழே வர வர தின்னாயிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஆரோ ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.